தோழர்களும் இன்னொரு தோழரும் அல்லாஹ்வுடைய தூதரை தொலைவில் பார்த்தவர்களை நெருங்கி வரும்போது தல்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க அபூபக்கர் வந்து விட்டார் என்ற உறுதியோடு கீழே விழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இரத்தம் அவர்களுடைய முகத்தில் எல்லாம் பல் உடைக்கப்பட்டு இரத்தம் வடிகிறது. அவர்களுடைய முகத்தில் அம்புகள் துளைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தூனக்கும் அஹாக்கும், உங்கள் தோழரை பாதுகாருங்கள், தல்ஹாவை பாதுகாருங்கள், அவர் ஒன்றை கட்டாயமாக்கி கொண்டார் என்று சொன்னார்கள். அபூபக்கர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தல்ஹா எதை கட்டாயமாக்கி கொண்டார்? தல்ஹா சொர்க்கத்தை கட்டாயமாக்கி கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் சொன்னார்கள், தல்ஹா உஹதை பற்றி சொல்லப்படும் போதெல்லாம் தாக யௌமுன், அந்த நாள் குல்லுஹு லி தல்ஹா, அந்த நாள் அனைத்தும் தல்ஹாவை சார்ந்தது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள், யாராவது ஒருவர் உயிரோடு வாழக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டும் என்றால் இதோ உஹதிலே என்னை பாதுகாத்த தல்ஹாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹதை பற்றி சொல்லும்போது என்னுடைய வலதுபுறத்தில் ஜிப்ரீல் இருந்தார், என்னுடைய இடதுபுறத்தில் என்னை பாதுகாப்பதற்கு தல்ஹா இருந்தார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய வலதுபுறத்தில் ஜிப்ரீல் இருந்தார், என்னுடைய இடதுபுறத்தில் என்னை பாதுகாப்பதற்கு தல்ஹா இருந்தார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய அந்த போர்க்களத்தை அவர்களுடைய கை இழந்து செயலிழந்தது. அவர்களுடைய உடம்பில் 70க்கும் மேற்பட்ட காயங்களால் துளைக்கப்பட்டது. பல வேதனையை அந்த போர்க்களத்தில் அவர்கள் பட்ட அந்த காயங்கள் அவர்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகும், அபூபக்கர் அவர்களுடைய காலத்திற்கு பிறகும், உமர் அவர்களுடைய காலத்திலும், உஸ்மான் அவர்களுடைய காலத்திலும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்கிறார்கள். தல்ஹா மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய கொடையாளி. ஒரு முறை தல்ஹா அவர்களுக்கு 7 லட்சம் தீனார்கள் அவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருகிறது. இரவிலே உறங்குகிறார்கள், தன்னுடைய மனைவியை அழைத்தார்கள், மனைவியே உறக்கம் வரவில்லை. ஏழைகளும் வறியவர்களும் போரிலே கைகால்களை இழந்து இருக்கக்கூடிய நபர்களும் எம்மை சுற்றி இருக்கும் போது இந்த செல்வம் என்னுடைய வீட்டில் இருக்கலாமா என்று காலை வருவதற்குள் 1000 தீனார்கள் கூட இல்லாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய பாதைகளை கொடுத்து விடுகிறார்கள். ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் தல்ஹா அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் மிகப்பெரிய போர்க்களங்களுடைய செல்வத்துடைய பங்களிப்பை தல்ஹா கொடுத்தார்கள். தல்ஹா நலவுள்ளவர், தல்ஹா அல்லாஹ்வுடைய பாதையில் தாராளமாக செல்வம் கொடுக்கக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே கூறப்பட்டவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிப்பட்ட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு அவர்களுடைய உள்ளத்தை பயங்கரமாக கவலையுறச் செய்கிறது. உஸ்மான் அவர்களுக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்தோழர்கள் 2 குழு பிரிகிறது. ஒரு குழு விரைவாக உஸ்மான் அவர்களுடைய கொலைக்கு பழிதீர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய குழு இல்லை, கொஞ்சம் தாமதமாக அதை செய்வோம் என்று சொல்கிறது. இந்த இருவருக்கும் இடையே அது ஒரு போராக மூலக்கூடிய நிகழ்வு ஏற்படுகிறது. அந்த போரில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அலி இப்னு அபி தாலிபை சந்தித்து பேசி வரக்கூடிய நிலையிலேயே முனாஃபிக்குகள் அம்பால் எறிந்து தல்ஹாவை கொலை செய்கிறார்கள். தல்ஹா ஷஹீதாக்கப்படுகிறார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தல்ஹா அவர்களுடைய ஜனாசாவை பார்க்கிறார்கள். பார்த்து அவர்கள் சொன்னார்கள், தல்ஹாவே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீயும் ஜுபைரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அண்டை வீட்டார், உம்முடைய இந்த நிலைமையை நினைத்து வருந்துகிறேன். நாளை மறுமையில் உன்னோடும் உஸ்மானோடும் ஜுபைரோடும் எழுப்பப்படுவதை நான் விரும்புகிறேன். எம்முடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹ் வெறுப்பை நீக்கி அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடிய சகோதரர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன், நாடுகிறேன் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய தியாகத்தை நாம் வார்த்தைகளால் அடக்கிவிட முடியாது. குறிப்பாக உஹதில் அவர்கள் செய்த தியாகம், எம்முடைய ரசூலை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, எம்முடைய ரசூலை பாதுகாப்பதற்காக தன் உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்த தல்ஹா, ஜஸாக்கல்லாஹு கைரன். தல்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலிகளை வழங்கட்டும். இந்த சமூகத்திடம் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய தியாகத்தை அங்கீகரிக்கட்டும். அதன் மூலமாக படிப்பினை பெற்ற மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி